ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, சிக்கன் கட்லைட்டு எங்களோட ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் செய்கிறோம். அதை எப்படி செய்கிறோம், அது எப்படி செய்கிறாங்கங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ நாங்கள் என்ன மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வெங்காயம், பீட்ரூட்டு, பின்ன பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, இதுதான் இதில் போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை ஒரு விதம் மிக்ஸ் பண்ணி ஆனதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, வேவிச்ச உருளைக்கிழங்கு அதை வேவிச்சு இதில் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ரஸ்க்கு பொடி, அந்த ரஸ்க்கு பொடியும் இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடணும். கொஞ்சம் சூடு ஆறுற வரைக்கும். சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த சூடு ஆறுனதில் வேவிச்ச சிக்கன் வேவிச்சு வெறும் தண்ணியில் போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு வேவிச்சு அந்த சிக்கனை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதேமாரி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம கிண்ட பார்த்து இதில் என்ன போடணும்னு கேட்டிங்கன்னா, மஞ்சத்தூள், கரம் மசாலா கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, அடுத்தது மிளகுத்தூள் போட்டு கொஞ்சோண்டு இந்த சால்ட்டு, நமக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இவ்வளோ தான் நம்ம அதில் மிக்ஸ் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸு. இதை மிக்ஸ் பண்ணி இதில் சிக்கனை போட்டு நல்லா நம்ம இப்போ சிக்கனை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். சூடு ஆறுனதுக்கப்புறம் சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சிக்கணும். சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சிக்கணும்னா இதுக்குன்னு நமக்கு ஒரு அளவு கிடைக்கும். ஒன்று, ரெண்டாவது இதுமாரி அச்சு கிடைக்கும். இது எங்கள் வீட்டில் நாங்கள் அச்சு வாங்கி வச்சுருக்கோம். உங்களுக்கு அச்சு வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கடையில் போய் கேட்டாவே இந்த அச்சு கிடைக்கும். இது பல டைப்பில் கிடைக்கும். ஹார்ட்டு டைப்பில் நமக்கு எந்த மாடல் வேணுமோ அதுமாதிரி கிடைக்கும். நம்ம கொஞ்சம் வாங்க பார்த்து அதில் 2-3 மாடல் அதில் இருக்கும். அதுமாரி நம்ம வாங்கிக்க வேண்டியதான். வாங்கி இதேமாரி வச்சு இது இப்போ நாங்கள் எப்படி எடுக்கிறோமோ அதேமாரி வச்சு இதேமாரி ரவுண்டாக ஒரு பிளேட்டில் தனியாக அடிக்க கொஞ்சம் நேரம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முட்டை உடச்சி கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அந்த முட்டையை நல்லா கலக்கணும். நல்லா கலக்கி அதை எடுத்து வச்சுக்கிட்டோம். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரஸ்க்கு பொடி அந்த முட்டை அந்த கட்லேட்டு மேலே ஒட்டணும். அதுக்கு தான் அந்த முட்டையில் நம்ம என்ன பண்ணுறோம், அதை இது பண்ணி அந்த ரஸ்க்கு பொடி ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சு அதை மேலே அதில் கொஞ்சம் அப்படியே பரட்டி எடுத்தோம்னா அது நல்லா அந்த ரஸ்க்கு பொடி அந்த கட்லேட்டில் ஃபுல்லாக ஒட்டிக்கும். இது ஒட்டிக்கணும். உடனே இது ஒட்ட வச்சது ஒட்டி தனியாக ஒரு சைடில் நம்ம எடுத்து வச்சுட்டு எண்ணெயை சூடு பண்ணணும். அடுப்பில் வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணணும். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, அந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாக கருப்பு கலராகவே ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியாது. அப்போ திட்டமான எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நீங்கள் ஒரு 2 கூட பொரிச்சிக்கலாம். நம்ம வீட்டுக்கு செய்ய பார்த்து ஒரு 2 கூட பொரிச்சிக்கலாம். அப்போ 2 பொரிக்க பார்த்து எண்ணெய் எந்த சூடில் இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஓவராகவும் சூடு இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. கம்மியாக இருந்தது அப்படின்னா எண்ணெய் அந்த கட்லேட்டு ஐத்தனவே நம்ம கையிலாம் எண்ணெய் ஆகிடும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் சூடு. ஓவர் ஆயிடுச்சுன்னா அந்த ரஸ்க்கு பொடி ஃபுல்லாக கரைஞ்சி போயிடும். அப்போ திட்டமான சூடை வச்சு நீங்கள் அதை அப்படியே மெதுவாக எட்ட போகாமல் கிட்டே நின்று அதை பொரித்து எடுத்துக்கணும். அது பொரித்து எடுக்க வேண்டிய அளவு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரௌன் கலரில் வரும். நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த ப்ரௌன் கலரில் இதை மாதிரி தான் இருக்கும். இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா அது ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சுன்னு இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அது வேவிச்சது தான். அதுக்கப்புறம் நாங்கள் இப்படி தான் எடுத்து வச்சுருக்கோம். இதோட அவுட்புட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.